ஏங்க, இவ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா. இவள பேச விட்டு நீங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க. அவ கரெக்ட்டா தானே பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாருக்கும் சேர வேண்டிய பணம் தானே. எல்லாத்தையும் இவ ஒருத்தனை எடுத்துக்கலான்னு பார்த்தா, ஏங்க, அவன் கடைய சும்மா தானே பார்த்துக்கிட்டு இருக்கா. வரவு செலவு எல்லாத்தையுமே இப்போ நீங்க தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. போதும், பார்த்ததெல்லாம் போதும். டேய் மனோஜ், உன் கையில காசு இருக்குதா? லோன் எடுத்து எல்லாத்தையும் உன்னோட காசு போட்டு பண்ணு. 27,00,000 உன்னோட ஷேர் போக மீதி இத நீ குடுத்தே ஆகணும். இத பார்த்துட்டு முத்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. அப்போ அண்ணாமலை சொல்றாரு, மீனா, இதையெல்லாம் பார்த்து நாங்களே பண்ணி இருக்கணும். நீ பேசுற வரைக்கும் விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாமா, இப்ப கூட நான் பணம் தான் வேணும்னு நிக்கவே இல்ல. இந்த அத்தையும் இவரும் இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்களே. இப்படி இருக்கிறப்போ அவங்க பண்ண தப்பையாவது உணர்ந்திருக்காங்களா? இப்படி இருக்கிறப்போ இவரோட வாழ்க்கையில பாதி நாட்களை எல்லாருக்காகவும் வேஸ்ட் பண்ணிருக்காரு. சொல்லுங்க பாக்கலாம். நினைச்சு பாக்குறப்போ அவர் சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு என்னோட வயிறு வாய் எல்லாமே எரியுது மாமா. இவ்வளவு தூரம் கஷ்டமா இருக்குது. எதுக்காக இவங்க 3 பேரை பெத்தாங்க? மொத பையனை மட்டும் நல்லா பாத்துட்டு ரவியையும் சரி இவரையும் சரி அத்தை சரியா கண்டுக்கிறதே இல்ல. ரவியவாவது கன்சிடர் பண்றாங்க. ஆனா இவரை சுத்தமா கன்சிடர் பண்றதே கிடையாது. ஒரு பாசமா ஒரு பார்வைய கூட இத்தனை வருஷம் நான் வந்து ஆகுது, நான் பார்த்தது கூட கிடையாது. இப்படி அவர் என்ன பாவம் பண்ணாரு? ஜாதகத்துல 6 வருஷம் தள்ளி இருக்கணும்னு சொன்னது ஒரு பாவமா? இதுக்கு இவர் என்ன தப்பு பண்ணாரு? அப்படிங்கிற மாதிரி மீனா ரொம்பவே கோபமா பேசுறாங்க. இத பாத்துட்டு விஜயா, இங்க பாரு, நீ சொல்றதுக்கெல்லாம் என்னையால பணத்தை குடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இங்க பாரு விஜயா, வாய மூடு விஜயா அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே கோபமா பேசுறாங்க. இதுக்கும் மேல உனக்கு மரியாதை கிடையாது. தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நீ மன்னிப்பு கேட்டதும் கிடையாது. இப்படி இருக்கிறப்போ அவன் எதுக்கு தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? சொல்லுங்க பாக்கலாம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவன் ஒருத்த மட்டும் எதுக்கு தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? அவ கேக்குறதும் சரியான கேள்விதானே. பணத்தை கொடு, பணத்தை கொடுத்துட்டா அவங்க வீட்டை விட்டு வெளியில போறாங்க. பணத்தை கொடுத்தேனா அவங்க வாழ்க்கையில ஏதாவது செட்டில் ஆவாங்க, இல்ல மாடியில வீடு எடுப்பாங்க. இதெல்லாம் விட்டுட்டு இவன் ஒருத்த மட்டும் எல்லா பணத்தையும் கையாண்டுகிட்டே இருக்கணும். இது மட்டும் இல்லாம 6 வருஷம் அவன் அங்க போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். இவன் சொகுசா இங்க நல்லாத்தானே இருந்தான். இந்நேரம் அந்த 6 வருஷம் அங்க போகாம அவன் இங்க இருந்திருந்தானா இவனை விட நல்லா படிச்சு இன்னும் பெரிய ஆளா வந்திருப்பானே. இந்த வீட்ல கொஞ்சம் பிராக்டிக்கலா புத்திசாலியா பேசுறது முத்துவாதான் இருக்க முடியும். இதையெல்லாம் பார்த்துட்டு ஸ்ருதி நினைக்கிறாங்க, முத்துக்கு சின்ன வயசுல ஏதோ பெரிய அநியாயம் தான் நடந்திருக்குது. இல்லாட்டி மீனா இவ்வளவு தூரம் கோபப்பட்டு காசு விஷயத்துல கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம முத்துக்கு மத்தவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் முத்துவை தவிர வேற யாருக்கும் வராது. மீனாவோ அப்படிதான். கடவுளா பார்த்து இவங்க 2 பேருக்கும் நல்ல முடிச்சாதான் போட்டு வச்சிருக்காரு. போதுமா ஸ்ருதி, நீங்க அவங்களுக்கு அவார்டு கொடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. ஆன்டி, முத்து சின்ன வயசா இருக்கிறப்போ அவருக்கு நீங்க பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. ஆனா இன்ன வரைக்கும் நீங்க ஓகேன்னு ஒத்துக்கிட்டதே கிடையாது. நானும் பாத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம மீனாவ ரொம்பவே கேவலமா நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் அவங்க கேக்குறதெல்லாம் கரெக்ட் தான். அவங்க மட்டும் எதுக்காக ஹால்ல படுத்து தூங்கிட்டு இருக்கணும்? சொல்லுங்க பாக்கலாம். நைட்டும் பகலுமா வேலை பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த வீட்லயே நல்லா உழைக்கிறதும் இவங்க 2 பேரு தான். அவங்களுக்கு நிம்மதியா தூங்குறதுக்கு ஒரு இடம் இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மீனா உடம்பு சரியில்லைன்னு படுத்திருந்தாங்க. இப்போ கூட நீங்க தண்ணிய கொண்டு வந்து ஊத்தல. அப்பயே பெரிய பிரச்சனையாச்சுல்ல. அப்பவே மீனா நீங்க நல்லா யோசிச்சு ஒண்ணு மேல வீடு கட்டி கொடுங்க, இல்ல பணத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். மீனா இல்லாம விட்டது உங்க தப்புதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல ஸ்ருதி, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக எதுக்கு அப்படின்னு யோசிச்சேன். மட்டும் நான் யோசிக்கல. குடும்பத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிறாரு. என்னோட ஆசை அதுதான். அங்க வந்துட்டு ஒன்னா இருக்கணும் தான் நினைக்கிறோம். ஆனா இவருக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காத இடத்துல, ஒரு அங்கீகாரம் கிடைக்காத இடத்துல இவர்தான் இத்தனை நாளா கேட்காம விட்டுட்டாரு. இப்போவாவது நான் கேட்கணும்ல. ஒவ்வொரு விஷயமும் வீட்டுல நடக்கும் போது கடைசியா இவர்கிட்டயே வந்து நின்னுகிட்டே இருக்குது. இவரே ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஆளாளுக்கு இவர்கிட்ட வந்து கேள்வி கேக்குறாங்க. பார்க்க போனா ஒவ்வொன்னையும் இந்த குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து பண்றது இவராத்தான் இருக்கும்.
ஆனா இங்க யாருமே அத பத்தி கேட்க மாட்டாங்க. பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே முத்து சொல்றாங்க, அப்போ ஏ இந்த வீட்ல நான் மட்டும் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? நீயும் தான் நாயா உழைச்சுக்கிட்டு இருக்க. இந்த வீட்ல ஒரு டம்ளர் சுடு தண்ணி வச்சு கொடுக்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. நீ உடம்பு சரியில்லாம படுத்தேனா உன்னை திரும்பி கூட யாருமே பார்க்க மாட்டாங்க. ஹோட்டல்ல நேரத்துக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்து நிக்கணும். ஆனா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்க இருக்காங்க பாரு அம்மா, தண்ணிய வந்து மேல ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அநியாயத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, அது அவங்க டிபார்ட்மெண்ட் தானே, அப்போ அவங்க தானே செய்யணும். இங்க பாருடா, வாயெல்லாம் உடைச்சு சாப்பிடுறதுக்கே வாய் இல்லாம பண்ணிருவேன். வீட்ல 3 மருமக இருக்காங்க. இவ மட்டும் தானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் உன் பொண்டாட்டி பண்ணட்டும், ஒரு நாள் இவன் பொண்டாட்டி பண்ணட்டும். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? எப்பயுமே மீனா தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அம்மாவாவது முன்னாடி கிச்சனுக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது கூட இல்ல. ராத்திரி 11 மணி 12 மணி ஆனாலும் பூக்கட்டுற வேலைய முடிச்சிட்டு கிச்சன்ல வேலைய முடிச்சிட்டு தான் வந்து தூங்கவே போறா. பாக்குறப்போ எனக்கே பாவமா இருக்குது. எனக்காகத்தானே இவ்வளவையும் பண்றான்னு நானும் ஒவ்வொரு நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வீணா சொல்ற மாதிரி மேல போய் ரூம கட்டிட்டு நாங்க தனியா இருந்துக்கிறோம். அப்படி இல்லையா நாங்க தனியாவே வாடகைக்கு போய்க்கிறோம். அப்பாவையும் சேர்த்து நாங்க கூட கூட்டிட்டே போயிருவோம். அப்பாவை கூட்டிட்டு போயிருவியா அப்படிங்கிற மாதிரி விஜயா கேக்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, ஆமா முத்து போனா நானும் கூடவே போயிருவேன்.